வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். உமா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை விரிச்சோன்னு போயிருக்கோம். இம்புட்டு கஷ்டத்துலேயே நம்ம கூட வந்து நிற்கிறா பத்தியா, அவள் மனசு யாருக்கு வரும்? அவளை நல்லா வச்சுக்கணும் காளையா. ஒரு இடத்துல கூட அவளை கஷ்டப்படுத்துகிற போய் நடந்துக்காத. காளையா, அட காளையா, என்ன எங்கேயோ பார்த்து நடந்து வந்துட்டு இருக்க? ஏன் நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன நல்லா ஜம்முன்னு இருக்கேன். என்னதான் ஆளை பிடிக்கவே முடியல, கண்ணில் தெம்பட மாட்டேங்கிறியே. ஒன்றும் இல்லையா, காலையில் போனால் சாயங்காலம் ஆகிடுது. வேலை கொஞ்சம் இருக்குது. அங்கே காட்டு வேலை மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையும் கொடுக்குறாங்க. அது இதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதான் எப்படி இருந்த பிள்ளை இந்த காளையை. உனக்கா இந்த நிலமை? 4 பேருக்கு வேலை கொடுத்தவன் நீ, இன்னைக்கு நீ 4 பேர்கிட்ட வேலைக்கு போகிற நிலமை. என்னத்தை செய்ய சொல்கிற? எல்லாம் அலமையில கூறுகிட்டு போய் அலைகிறா. அவளை சொல்லணும், நான் முன்ன பார்த்த அலமையில் இல்லையா அவ. விடுங்கய்யா, அவங்கள பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? நான் தான் வேணான்னு என்ன ஒதுக்கி அனுப்பிட்டாங்கல்ல, இனிமேல் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 1000 இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்பினாலும் வயக்காட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் எங்கள் ஆத்தால நான் நினைக்கவே இல்லையா. கடைசியில் அதையும் சொல்லிருச்சு பார்த்தீங்களா. நீ ஒன்றும் கவலைப்படாத காளையா, அவளுக்கு கொஞ்ச நாளாவே மகக்கிற்கு பிடிச்சி போய் அலையிற. நீ விடு, எல்லாம் ஒரு நாள் சாயம் வெளுத்து கிடக்கும். அன்னைக்கு உண்மை எது பொய் எது நிஜம் எது நிழல் எதுன்னு தெரிய வரும். அன்னைக்கு உன்னை பற்றி உன் ஆத்தா நல்லா புரிஞ்சுக்குவா. பாப்பையா, நானும் நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும்னு யாரையுமே இப்போலாம் நம்புறதில்ல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. காளையா, உன்னையும் உங்கள் அண்ணனையும் என்றைக்குமே நான் பெற்ற பிள்ளையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் இந்த ஐயக்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். நீங்களாம் எனக்கு துணையாக நிற்கிறதே எனக்கு பெரிய பலமையா. மற்றபடி வேறு எந்த உதவியும் வேணாம். எனக்கு வேலைக்கு ஒரு இடத்துல கூலி கொடுக்குறாங்க, அதுவும் போதும் எங்களுக்கு. இன்னைய நாள் நல்லபடியாக ஓட்டுறோமா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சந்தோஷமையா சந்தோஷமையா. உமா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காயா. நீங்கள் வீட்டுக்கு வாங்களே, வந்தீங்கன்னா அவளும் சந்தோஷப்படுவா. தனியாக தானே இருக்கா வீட்டில்? இல்லையா, ஒரு ஜோலியாக பட்டணம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஒரு இட்டு போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வேணா நான் வரேன். சரியா, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்களை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு வேணாம், நாங்கள் நல்லா இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, வீட்டுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சரியா, சந்தோஷமா இருங்க. இம்முட்டு நாள் தான் அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி நீ உதுணும்பா தேஞ்சு போனேன். இனியாச்சும் உனக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவும் உழை, அப்படிதான் சொல்லுவேன். சரியா. சரி காளையா, நான் வரட்டுமா? வாங்கயா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற கதையா உன் கூட்டாளிக அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் ஏன் பிள்ளைகிட்டே வச்சுக்கிறாளுங்களா? இவள்களை இன்னைக்கு நான் யாருன்னு காட்டாம விட மாட்டேன்டி. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு தையா தக்கான்னு குதிக்காதீங்க. பாத்தியம்மா, ஒன்னதான் சொல்றாங்களே தவிர அவங்க கூட்டாளிகளை ஒரு வார்த்தை சொல்லலை. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கூட்டாளி தான். நல்லதில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேலையிலையும் இவங்களும் அந்த உமானும் சேர்ந்து சொல்லி கொடுத்துதான் அவளுக்கு கூட்டாளிக்கு இப்படி பண்ணியிருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய் அடங்கிதான் பேசு. நானே ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்து இறங்குறேன். வந்தது வராதமா விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். நீ என்னன்னா வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு தெரிய. ஆமா, நீ பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவ. வாங்கதை என்னன்னு எனக்கு தெரியாதடி. இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது இந்த நடிப்பெல்லாம் வச்சுக்க. உன் புருஷனும் உன் குழந்தைனும் வேணா உன் இந்த நாடகத்தெல்லாம் நம்புவானுங்க. நான் கிடையாது, இந்த அலமையில எல்லாம் தெரிஞ்சவன். அப்படி போடுமா, வர சொல்ல இந்த உமாவை. இப்படி தெருவில் நின்று பண்றதெல்லாம் நல்லா இல்ல. ஏமா அங்க பாரு, உன் சின்ன பையன் வரான். அட காளை நம்பி, அடியே வாடி. அவன் பொண்டாட்டி வரலன்னா என்ன, இவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவான். இவனை 2 போடு போட்டு அவன் தானா வெளியே வர போறா. மாமா இன்னைக்கு 2ல் 1 பாத்துருவான். ஐயோ நில்லுங்க, சொல்றத கேக்குறதே கிடையாது. வந்ததடி சண்டை இறக்கடி கூடையன்னு ஆத்தால மகனும் ஊன விளக்கு மாத்த கையில தூக்கிட்டு கிளம்பிடுறது. ஏற்கனவே நம்ம தெருதான் சிரிச்சு போய் கிடக்கனா இங்கேயும் வந்து மானத்தை வாங்குறது. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. புடவையில பார்த்தாதான் பொண்ணுக்கு லட்சணங்கிற மாதிரி நம்ம பொண்டாட்டி புடவையில தான் நல்லா இருக்காயா. இனிமே மாசம் அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துடணும். கட்டிட்டு வந்த நாள்லேருந்து அவளுக்கு நீங்கள் செஞ்சோம். குடும்பம், அண்ணன், அம்மா, தங்கச்சின்ல வாழ்ந்துட்டோம். இப்போதான் அவளுக்குன்னு ஒரு விஷயம் முதல்ல செஞ்சுருக்கோம். அவள் எம்பிட்டு சந்தோஷமா இருப்பா. எடுபட்ட பையல நில்லுடா. என்ன எதுக்கு இப்போ தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உனக்கும் உன் பொஞ்சாதிக்கும் எம்பிட்டு தைரியம்? ஏமா, தேவையில்லாம ரோட்ல நின்று கத்தாத. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வா பேசிக்கலாம். ஆமா, உன் வீட்டுக்கு வரணும் தான் நாங்கள் கால் கிடக்க ரோட்ல நின்றுகிட்டு இருக்கோம் பாரு. வாயை மூடுறா. இந்த மாதிரி வீட்டிலலாம் யார் இருப்பா? என் வீட்டு வேலைக்காரன் கூட ஒரு நல்ல வீட்டில் இருப்பான். ஏமா, வீடு எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, யாரோட இருக்கோம் எப்படிப்பட்டவங்களோட இருக்கோங்கிறது தான் முக்கியம். பெரிய வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் மனசு சின்னதால இருக்கு. அடே, உனக்கு என்ன தலை எடுத்தா இங்கே வந்து இப்படி ஒரு இடத்துல இருக்கணும்னு? மரியாதை என் கூட வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல அவளை வெட்டி விட்டுட்டு வாடா. அது என்னைக்கும் நடக்காது. முதல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. என்னத்தடா என்னத்தை சொல்ல சொல்ற? உன் பொண்டாட்டியும் அவள் கூட்டாளிகளும் எங்க? மரியாதையாக அவளுகளை வர சொல்லு. அவளுகளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணல, நான் அளவேல் இல்லை. இப்போ எதுக்கு என் பொண்டாட்டி வர சொல்ற? அவள் தான் வேணான்னு வீட்டை விட்டு விரட்டிட்டியே. இப்போ ஒட்டும் இல்லாமல் உரமும் இல்லாமல் இருக்கிறப்போ இப்போ எதுக்கு வந்து என் பொண்டாட்டியை கேட்குற? ஆமாம், ஆசை மருமகளை அள்ளி உட்கார வச்சு சோறு விட்ட போறேன் பாரு. வந்த நான் விளக்க மாத்தாலே 4 நிறவலான்னு கேட்குறேன். யார் நிறவுறது? அதுவும் விளக்கமாரோட. ஏமா, எதா இருந்தாலும் பார்த்து பேச சொல்லிட்டேன். 1000 இருந்தாலும் அவன் என் முஞ்சாதி.
ஆமாம்மா, ஊரில் இல்லாத பஞ்சாதி அவள் கீ கொடுக்க தானே நீ ஆடிக்கிட்டு கிடக்க. இம்புட்டு வருஷம் வளர்த்து ஆத்தாலே வேணான்னு சொல்லிட்டு அவள் பேச்சை கேட்டுட்டு தானே வந்து நிற்கிறேன் இப்படி நறு ரோட்டில். ஏம்மா, காவேரி கஞ்சி குடித்தாலும் நாங்கள் கௌரவமாக குடிக்கிறோம். ஆமாம்மா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்கிறது உனக்கு கௌரவம் தான். தேவையில்லாமல் பேசாமல் இடத்த காலி பண்ண சொல்லிட்டேன். நான் எதுக்கு போகணும்னு கேட்குறேன். முதல்ல அவள் கூட்டாளிகளையும் அவளையும் வர சொல்லு, இல்லை இங்கே நடக்கிறதே வேற. இன்னைக்கு நாங்கள் பண்ண காரியத்தை சொன்னோன்னு வைக்கேன், நீ சிரின்னு சிரிப்ப. அப்படி என்னடி பண்ணீங்க? அது வந்து அடியே மல்லிகாக்கா, உங்களை தான் காணோம்னு அங்கே இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஊருக்கு போயிருந்தீங்களாமே, பிரயாணம்லாம் நல்லா இருந்துச்சா? ஏண்டி இப்ப அதுவா முக்கியம்? என்ன காரியம்டி பண்ணி வச்சீங்க? எக்க என்னத்த சொல்றீங்க? வெளியே பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு, உள்ள நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வாங்க வெளியே. என்ன காச்சு? அடி உமா, இவளுக்கு ஏதோ 7:30 எழுத்து விட்டாளுகடி. நம்ம மாமியாலும் ஆத்தனாரும் விளக்க மாட்டோம் வையமா வீட்டு வாசல்ல நிக்குதுங்க. பாவம் உன் புருஷன் காலையும் தம்பி வேற வந்துச்சா, அதுவும் அதுங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு. வாடி என்ன ஏதுன்னு போய் பாப்போம். என்னது, ஏன் புருஷன் விளக்கமா இருக்கையுமா வந்து பேசிட்டு இருக்காளுங்களா? இந்த இருங்க நான் வரேன். அவா சீக்கிரம் வா. பாவம் தம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வாங்கடி. அடியே நம்ம பார்த்து விட்ட வேலை தானா? வா அதனால என்ன, நம்ம தான் பண்ணோம், சமாளிச்சுக்கலாம் வா. ஆமா, நம்ம சொன்னோன்னா இவ செஞ்சிருவாள. இருக்கட்டும் வா. பெத்த பிள்ளைக்கு 30 வயசு ஆகுது, ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி தரல. இந்த அம்மா என்ன கேள்வி கேட்க வருதா? என்ன தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எங்களை வேணாம் தானே விரட்டி விட்டீங்க, இப்ப எதுக்கு நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க? அடியே பாடியே, உன்னை பார்க்க வரணும் எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அடியே, நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்த்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாதவ மாதிரி என்ன ஏதுன்னு கேக்குறியா? ஆரம்பத்துல இருந்து என்னதுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது, எல்லாம் உங்களாலையும் உங்க கூட்டாளிகளாலையும் வந்த வேணே. அவர்களை பத்தி பேச நீ யாரு? ஏமா, என்ன பேசினா என்னோட நிறுத்திக்கோ. நீ பெத்த புள்ள, என் பொண்டாட்டியவோ அவங்க கூட்டாளிகளையோ பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. நாங்க நடு தெருவில் நின்னப்போ எங்களுக்காக இம்புட்டு உதவி பண்ணது அவங்க தான். அவங்கள ஒரு வார்த்தை நீ சொன்ன, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம்மா, உனக்கு அம்மா தங்கச்சி அவங்களாம் முக்கியம் கிடையாது. நேற்று வந்து இவளுக்கு தானே முக்கியம். யார் முக்கியங்கிறது அவங்கவுங்க நடந்துக்கிறதுல இருக்கு. பெத்த பிள்ளையையும் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, நடு ரோட்டில் நின்னமே, அப்போ உங்களுக்கு என்ன மனசில் இருந்துச்சு? பாவம்னு ஏதாவது இறக்கப்பட்டீங்களா? இல்லை அப்போ மவளும் மருமகனும் இருக்காங்கன்னு தானே இருந்தீங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து ஒம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இருந்த தெருவில் இப்படி தான் அசிங்கப்பட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ புதுசாக நாங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம், இங்கே ஒரு இடத்துக்கு வந்தால் இங்கேயும் வந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்க. மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க மாமா, இவங்களுக்குலாம் இன்னும் சொன்னாலும் புத்தி வராது. அடியே, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன்னு நினச்சியோ? இன்னைக்கு உன் கூட்டாளிக பண்ண காரியத்தை சொன்னா நீயே மறந்து போயிடுவேன். உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ சொல்லி கொடுத்துதானே அவளுக்கு செய்யறாளுக. நான் பாட்டுக்கு வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருந்தேன். இவளுக்கு பாட்டுக்கு வந்து தப்பா எனக்கு சொல்லி கொடுத்து கடைசியில் குழம்பே கெட்டு போச்சு. இதனால என் வீட்டுக்காரரு கோவத்தில் எனக்கு கையாமையான்னு கத்திட்டு போயிட்டாரு. இப்போ சம்பள பணத்தை எங்க கொடுப்பாருன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். நீங்க வேற அது புரியாம. ஏடி இவள்கிட்ட என்னடி பேச்சு? தூக்கி போட்டு மிதிச்சு விடுறதுல, தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சா அடங்கிடுவாளுங்க. ஓஹோ, நீங்க எங்களை தூக்கி போடுற அளவுக்கு நாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இல்ல எங்க கை புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? மிளக்க மரம் ஓங்குங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மல்லிகாக்கா மாமியாராச்சே, நாங்களும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போவீங்களோ? அடியே, எம்புட்டு திமிரு இருந்தா என் பொண்ணுக்கு தப்பா கருவாடு குழம்பு வைக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதனால அவ எம்புட்டு அசிங்கப்பட்ட தெரியுமா? என் மாப்பிள்ள சோறு வேணாம் ஒண்ணு வேணாம்னு பசியோட வேலைக்கு போயிட்டாரு. ஆமா, நாங்க சொன்னானே அப்படியே கண்ணை மூடிட்டு செஞ்சிருவா. நாங்கெல்லாம் சேர்ந்து கிணத்துல குதிதீனா குதிச்சிருவாட உங்க பொண்ணு. ஏமா பாத்தியம்மா, சேவையும் செஞ்சுட்டு எம்புட்டு திமிரா பேசுறாளுன்னு. 7 கழுத வயசாகுது, ஒரு காரம் உரப்பு பார்த்து ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கவும்ல, அது தெரியல. எங்களை பேச வந்துட்டீங்க. ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதோ விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க, இதுக்காக போய் பெருசா விளக்க மாத்த தூக்கிட்டு வந்து நிக்கிற. போமா, போய் வேலை இருந்தா பாரு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். போவோம் வாங்க. டேய் நில்லுடா நில்லு, இதை விட என்ன பெருசா நடந்துடணும்? பேசாம பாங்க சொல்லிட்டேன், ஏதாவது ஒம்பு பண்ணிக்கிட்டு. அடே நில்லுடா, பயந்துக்கிட்டு ஓடுறியோ? ஓடு ஓடு, இன்னையோட முடியறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சிக்காமையா போயிடுவ. இவளுக்கு 2 பேருக்கு என் கையால தான் விளக்க மாத்தடி உண்டு. ஏத்த பேசாம வாங்கத்த, தெருவே வேடிக்கை பார்க்குது தேவையில்லாம கத்திக்கிட்டு. ஏம்மா நீ கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்னம்மா எல்லாரையும் விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நீ தாண்டி அறிவு கட்டவளே. அவளுக்கு 50 பேர் முன்னாடி கேட்கறாளுங்க, உன் பொண்ணுக்கு 50 வயசாகுது, ஒரு குழம்பு வைக்க தெரியாதான்னு. எல்லாம் ஒன்னாலதான் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். வாயை மூடிக்கிட்டு போயிடு, இல்ல 50 தான். அங்க பேசுறதுக்கு இல்ல என்கிட்ட வர. எப்பா இவளை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன பட போறனோ தெரியல. கடவுளே, இவளுக்கு நீ தான் நல்ல புத்தி தரணும்.